மகனின் மனமறிந்த தந்தை. சென்னையில் உள்ள ஒரு பெரிய ஸ்கூல் ஸ்டூடெண்டின் கதைதான் இது. வருண் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். வருண் தினமும் ஸ்கூலுக்கு வருவான், பின்னர் டியூஷன் செல்வான், அடுத்தது அபாகஸ் கிளாஸ், நீட் கோச்சிங் அண்ட் எக்ஸெட்ரா. இப்படி அவனுடைய ஷெட்யூல் ஃபுல்லா இருக்கும். நைட்டு 10 மணி வரைக்கும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு 11 மணிக்கு தான் தூங்க போவான். அவனுடைய கிளாஸ்மேட்ஸ் மற்ற வீட்டு அருகில் உள்ள சிறுவர்கள் எல்லாம் சைக்கிள் ஓட்டுவது, பந்து விளையாடுவது என்றவாறு மகிழ்ச்சியாக மாலை பொழுதை கழித்தனர். அவற்றை பார்த்தவாறே பார்க்கில் விளையாடுவதையும் பார்த்தவாறே மெல்ல ரசித்துக் கொண்டே அவனுடைய எல்லா கிளாஸ்களுக்கும் செல்வான் வருண். ஏனென்றால் அவனால் நேரம் ஒதுக்க முடியவில்லை. ஒரு நாள் வருணின் அப்பா வருணை அழைத்தார். ஏன் வருண் டல்லா இருக்க? உன்னை கொஞ்ச நாள நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன் கண்கள்ல சோர்வு தெரியுது, பேச்சுல உற்சாகம் இல்லையே, என்ன என்றார். ஏதோ யோசித்தவாறு வருண், எனக்கு என்னன்னு புரியலப்பா. நானும் கிளாஸுக்கு போறேன், சாப்பிடுறேன், தூங்குறேன். இருந்தாலும் ஏதோ மன அழுத்தம், எதையோ மிஸ் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன்ப்பா அப்படின்னு அப்பா கிட்ட மனசு விட்டு சொன்னான் வருண். அவனின் கைகளில் லேசாக பற்றி தலை ஆறுதலாக கோதி விட்டார் அப்பா. டேய் வருண், கொஞ்ச நாள் உன் கிளாஸ் ஷெட்யூல நிறுத்தி விட்டு உன் மனசு எதை தேடுது, எதை விரும்புது, எதை பார்க்கும்போது உன் மனசு ஏங்குதோ அந்த விஷயத்தை தேடி செய்ய என்று அன்பாக கட்டளையிட்டார். மறுநாள் வருண் ஸ்கூல் சென்று வந்தான். ஸ்கூல் கிரவுண்ட்ல கிளாஸ்மேட்ஸ் உடன் விளையாடினான், சைக்கிள் ஓட்டினான். அவன் முகத்தில் தென்றல் காத்து வீசியதை உணர்ந்தான். வேகமாக சைக்கிளை மிதித்தான். அவனிடம் புதிய மாற்றத்தை உணர்ந்தார் அப்பா. வருண் மனசு லேசானது, அழுத்தம் குறைந்ததாக உணர்ந்தான். இப்போதெல்லாம் வருண் அவனுடைய ஷெட்யூலை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு படிப்பிலும் கவனம் செலுத்தினான், விளையாட்டின் மூலம் புத்துணர்வையும் பெற்றான். மகிழ்ச்சியாக நாட்கள் கழிந்தன. கதை கரு: கல்வி வாழ்க்கைக்கு முக்கியம்தான். அதோட மனசுக்கு பிடிச்ச விளையாட்டையும் குழந்தைங்க விளையாட பெற்றோர் அனுமதிக்கணும். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.